எஸ் சண்முகப்பிரியா அம்மா அவர்கள் அக்குபஞ்சர் கூறும் கரு உரு தத்துவம் அப்படிங்கிறத பத்தி விளக்க வந்திருக்காங்க. அம்மா அவங்களும் அவங்க வாழ்க்கை துணைவர் இருவருமே அக்குஹீலர் தான். ரொம்ப சிறப்பா அவங்களோட உரை ரொம்ப சிறப்பா இருக்கும். நீண்ட காலத்திற்கு அப்புறமா இப்ப நமக்காக இந்த சிந்தனை உரை கொடுக்க வராங்க. அம்மாவோட சிந்தனை உரை கடைசி வரை இருந்து அந்த பலன் பெறுவோம் என்று கூறி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் சண்முகப்பிரியா அம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம பிப்ரவரி மாதத்துல அக்குபங்சர் கூறும் தத்துவங்கள் ஒரு அறிமுகம் பார்த்தோம். மார்ச் மாதம் முதல் தத்துவமாக நம்ம எடுத்துக்கொண்டது அக்குபஞ்சரோட பஞ்சபூத தத்துவம். ரெண்டாவது தத்துவம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அது கரு உரு தத்துவம். கரு உரு தத்துவம் அப்படிங்கிறது ஒரு அக்குபங்சர் பார்வையில நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு சாதாரண நபருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மனவளக்கலையில சாமியோட கருத்துக்களை தெரிஞ்சதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த கருவுரு தத்துவத்தோட புரிதல் ரொம்ப ஆழமாவும் ரொம்ப எளிமையாவும் இருக்கும்னு நம்புறேன். இப்ப பார்க்கலாம். முதல்ல எப்பயும் மாதிரி நான் எல்லா செஷன்லையுமே ஃபர்ஸ்ட் அக்குபங்சரை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று மருத்துவ முறை, இன்னொன்று வாழ்வியல் முறை. வாழ்வியல் முறையா நம்ம எப்படி அக்குபங்சரை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம உடல்ல 4 பொன் விதிகள், 4 கோல்டன் ரூல்ஸ், 4Gன்னு வச்சுக்கலாம். கூட சிந்தனையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 5G அப்படின்னு வச்சுக்கலாம். என்னன்னா பசி, தாகம், ஓய்வு, தூக்கம், சிந்தனை, இந்த 5ஐயும் சீரா நம்ம வச்சு நம்மளோட வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டால் நம்ம சிறப்பாக வாழலாம், நோயின்றி வாழலாம். நோய் அப்படிங்கிறது ஒரு தொந்தரவு. அந்த தொந்தரவுல இருந்து எளிமையா வெளியே ஆரோக்கியமான சுகமான நிலையில வாழலாம். இதுதான் அக்குபங்சர் வாழ்வியல் முறை. இந்த அக்குபங்சர் வாழ்வியல் முறைக்கு இந்த 5Gயையும் நீங்க சரியா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஆழமான கருத்து. அத ஆழமா நீங்க பின்பற்றுறதுக்காக இந்த அக்குபங்சர் கூறும் தத்துவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அக்குபங்சர்ல மருத்துவ முறையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட தொந்தரவுகளை கேட்டு அறிதல் மூலமாகவோ இல்லைன்னா நாடி பார்த்து தொட்டு அறிதல் மூலமாவோ உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, எந்த இடத்துல தொடு சிகிச்சை கொடுத்தா சரியாகும் அப்படின்னு கண்டறிஞ்சு அந்த இடத்துல ஊசி மூலமாவோ இல்ல விரல்கள் மூலமாவோ இல்ல எண்ணத்தின் மூலமாவோ தூண்டுதல் செய்வாங்க. அக்குபங்சர் அப்படிங்கிற வார்த்தையோட பொருளே என்ன அப்படின்னா அக்யூட்டஸ் பஞ்சுரா. அக்யூட்டஸ்னா ரொம்ப கூர்மையான மிகச்சரியான எண்ணத்தோடு, பஞ்சுரா அப்படின்னா தூண்டுதல் செய்தல். அப்ப மிகச்சரியான எண்ணத்தோடு தூண்டுதல் செய்தல் தான் அக்குபங்சரோட பொருள். அப்படி அந்த அக்குபங்சரோட வாழ்வியல் முறை இது மருத்துவ முறை. வாழ்வியல் முறையில நம்ம அந்த தொடு சிகிச்சை எடுக்க தேவையில்லை. இந்த 4Gயை நம்ம சரியா பின்பற்றினாலேயே நம்மளால நல்வாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அக்குபங்சரோட வாழ்வியல் முறை. அதுல பஞ்சபூத தத்துவத்தை பத்தி போன உரையில நம்ம பார்த்தோம். இந்த உரையில கரு உரு தத்துவம். முதல்ல கரு உரு தத்துவத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். கரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கரு அப்படிங்கிறது மறைவான ஒரு விஷயம், அரூபமான ஒரு விஷயம். அதுதான் கரு அப்படின்னு சொல்றோம். உரு அப்படின்னா உருவம் உள்ள ஒரு விஷயம். அதுதான் நம்ம உரு அப்படின்னு சொல்றோம். இதுதான் கரு உரு அப்படிங்கிற வார்த்தையோட சொல்.
மறைவான விஷயங்கள் வந்து என்னென்ன, வெளிப்படும் விஷயங்கள், வெளிப்படையாக உணரக்கூடிய விஷயங்களை உருவம் பெற்றிருக்கும், இல்ல வெளிப்படையாக புலன்கள் மூலயமாவே நம்மளால உணர முடிஞ்சது அப்படின்னா அதை நீங்க உருன்னு எடுத்துக்கலாம். மறைவாக ஒண்ணு இருக்கு, அதை வந்து உங்களால உணர மட்டும் முடியும் அப்படிங்கிறத கரு அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய உதாரணங்கள் இதுக்கு வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ வந்து நீங்க ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசுகின்ற வார்த்தைகளை நீங்க உணர்றீங்க இல்லையா, வெளிப்படையாக உங்களால ஒரு உருவம்னா புலன்கள் மூலமாக உங்களால உணர முடியுது இல்லையா, அதுக்கு ஒரு இருக்கு இல்லையா, வார்த்தைகளுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அப்ப அதை வந்து நீங்க உருன்னு எடுத்துக்கலாம். ஆனா நான் பேசும்போது அந்த பேச்சில் உள்ள ஒரு எண்ணம் உள்ள இருக்கு, ஒரு இமோஷன் உள்ள இருக்கு. அவங்க அன்பாக பேசுறாங்களா, அவங்க கோபமா பேசுறாங்களா, இந்த உணர்வுகள் அவங்க என்ன நோக்கத்தோட பேசுறாங்கிற எண்ணம், இது எல்லாமே மறைவாக உள்ளது. அப்ப இது வந்து கரு. உரு அப்படிங்கிறது வெளிப்படையாக தோன்றுறது. இப்போ நம்ம இருக்கிறோம், பசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வந்து நமக்கு தோணுது இல்லையா, இது வந்து உள்ள உணர்வாக இருக்கு. அதுக்கு வந்து நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, உணவு வந்து சாப்பிடுறது, அந்த உள்ள நம்ம உணவை வந்து வாய்க்குள்ள போட்டு மென்னு சாப்பிடுறது, இது எல்லாமே உருவத்தோட தொடர்புடையது. அப்ப அந்த பசி அப்படிங்கிறது அரூபமான ஒரு கரு. அதுக்கு நீங்க கொடுக்கின்ற உணவு வந்து உருவம் பெற்று இருக்கிற ஒரு உரு. எப்பயும் கரு உரு ரெண்டுமே சேர்ந்தே இருக்கும். நீங்க சைனால இருந்துதான் அக்குபங்சர் வந்து தோன்றியது. அந்த வரலாறு பின்னோக்கி சென்றீங்கன்னா அதோட ஊவா பிங்க் அப்படிங்கிறவர் வந்து அக்குபங்சரின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சைனால உள்ளவங்க. சைனால வந்து இந்த கரு உரு தத்துவத்தை வந்து இங் யாங் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த கருவுரு தத்துவத்தோட சிம்பல் வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல கொடுத்த உரையில, அறிமுக உரையில உங்களுக்கு சிம்பல் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். வட்டமா இருக்கும், அதுல 2 பிரிவினையா இருக்கும், 2 கலர்ல இருக்கும். உதாரணத்துக்கு கருப்பு கலர் வெள்ளை கலர்ல இருக்கும். கருப்பு கலருக்குள்ள நடுவுல ஒரு வட்டம் போட்டு வெள்ளை கலர் இருக்கும். அதே ஒரு பாதியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலருக்குள்ள கருப்பு கலர் இருக்கும். இதுதான் அந்த சிம்பல். அந்த சிம்பல் நிறைய விஷயங்களை வந்து சொல்லும். அக்குபங்சர் அப்படிங்கிறது வந்து இந்த இங்யாங் சிம்பல், இல்ல இந்த கரு உரு சிம்பல் அப்படிங்கிறது, இந்த வடிவம் அப்படிங்கிறது உடலுக்கு மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கும் பொருந்தும். அக்குபங்சர் வந்து மனவளக்கலை மாதிரியே தான். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அதோட மினியேச்சர், அதோட ஒரு சிறு மாதிரி தான் நம்மளோட உடல். அப்ப இந்த பிரபஞ்சத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உடலை புரிஞ்சுக்கலாம். இந்த உடலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கலாம். ரெண்டுல நீங்க எதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் சரி. அக்குபங்சர் வந்து ரெண்டையுமே சொல்லும். அதே மாதிரி மனவளக்கலையும் ரெண்டையுமே சொல்லும். அக்குபங்சரோட அடிப்படை வந்து மருத்துவம் செய்யறதோட முக்கியமான அடிப்படை வந்து இந்த கருவுரு தத்துவம்னு சொல்லலாம். ஏன்னா அக்குபங்சர்ல வந்து இந்த கருவுரு தத்துவம் வந்து எந்தெந்த மாதிரியா நிறைய விதத்துல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, உருவம் இருக்கு, ஒரு மனிதரோட உடல் இருக்கு, அவங்களுக்கு ஒரு நோய் வருது. அப்ப அந்த நோய் வருது, சளி பிடிச்சிருக்கு, தொண்டை வலிக்குது, இருமல் வருது, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி எரியுது, தொண்டை எரியுது, தலை வலிக்குது, இதெல்லாம் என்னது உருவத்தின் அடிப்படையில இருக்கிற ஒரு தொந்தரவு. அப்ப இதுக்கு சிகிச்சை வந்து உருவ சரிப்படுத்தணும்னா, உருக்குள்ள கரு இருக்கு இல்லையா, அப்ப உடல்ல மறைவான விஷயம் என்ன அப்படின்னா சக்தி ஓட்ட பாதை, உயிர் அப்படிங்கிறது மறைவான ஒரு விஷயம், மனம் அப்படிங்கிறது மறைவான விஷயம், ஜீவகாந்தம் அப்படிங்கிறது உடலுக்குள்ள மறைவான விஷயமா இருக்கு. நீங்க மனவளக்கலைஞர்களா இருக்கிறதுனால உங்களுக்கு மனவளக்கலையில பிண்டத்துல இருக்கிற அரூபமான விஷயங்களை பத்தி தாத்தா வந்து மகரிஷி தாத்தா வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. அண்டத்துல இருக்கிறத பத்தியும் ரொம்ப ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பிண்டத்துல இருக்கிறதுல வந்து உயிர், மனம், நிறைய விஷயங்கள் வந்து மறைவான விஷயங்களா இருக்கு இல்லையா, இது எல்லாமே கரு.
மனம் உயிர் மாதிரி, ஜீவகாந்த அலைச்சுழல்கள் மாதிரி, சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு சொல்லிட்டு உடலுக்குள்ள இருக்கு. அப்ப நுரையீரல் மொத்தம் நம் போன உரையில ராஜ உறுப்புகள், குழி உறுப்புகள்னு சொல்லிட்டு ஒரு 12 இதை நான் சொன்னேன் இல்லையா? அந்த 12 இதுக்கும் பஞ்சபூதங்களின் அடிப்படையில ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பு. நெருப்புக்கு மட்டும் 2 ராஜ உறுப்பு, 2 குழி உறுப்பு. அப்ப மொத்தம் 12 உறுப்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு சக்தி ஓட்ட பாதை உண்டு. உடல் வந்து என்ன அடிப்படையில இயங்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து உடலுக்கு வந்து என்னென்னலாம் உள்ள இன்புட்டா போகுது, என்னென்னலாம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு, தண்ணி, காற்று மட்டும் கிடையாது. முக்கியமான விஷயம் பிரபஞ்ச சக்தி. அப்ப உடல்ல ஒருத்தவங்களுக்கு நோய் வருது அப்படின்னா, அந்த பிரபஞ்ச சக்தி உள்ள வர்றதுல தடை இருக்கு. அப்ப நீங்க நாடி பரிசோதனை மூலயமாவோ இல்லைன்னா கேட்டறிதல் மூலயமாவோ எந்த சக்தி ஓட்ட பாதையில இவங்களுக்கு தடை இருக்கு அப்படிங்கிறத கண்டறிய முடியும். அப்ப அந்த சக்தி ஓட்ட பாதைய தொட்டு தூண்டுதல் மூலயமாவோ இல்ல ஊசி மூலியமா தூண்டுதல் மூலயமாவோ எண்ணத்தின் மூலமா தூண்டுதல் மூலயமாவோ அந்த சக்தி ஓட்ட பாதையில பிரபஞ்சத்துல இருந்து சக்தியை உரியிற தன்மை பெறும். நீங்க தூண்டுனீங்க அப்படின்னா இயல்பாவே உங்களுக்கு உடல்ல என்னென்ன தேவையோ உங்க உடல் வந்து இந்த பிரபஞ்சத்துல இருந்து தேவையான சக்தியை கிரகிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தொந்தரவு ஏற்படும் போது அந்த சக்தி ஓட்ட பாதையை வந்து சீர் செய்யறதுக்கு இந்த தொடு சிகிச்சை நீங்க எடுத்துக்கலாம். அப்ப இந்த தொடு சிகிச்சை எடுத்துக்கிறதோட அடிப்படையே இந்த கருவுறு தத்துவம். 3 தத்துவங்களுமே அடிப்படை. இந்த கருவுறு தத்துவம் வந்து எப்படி இது பண்ணுது அப்படின்னா, தொடும்போது அந்த சக்தி ஓட்ட பாதையில எந்த இடத்துல எந்த மூலகத்தோட பாதையில பிரபஞ்ச சக்திய உட்கிரகிக்கிற தன்மை கம்மியா இருக்கோ இல்ல குறைஞ்சிருக்கோ அதை வந்து தூண்டுதல் மூலமா சீர் செஞ்சு அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தியை அது நல்லா உட்கிரகிக்கும். அப்படி உட்கிரகிக்கும் போது உங்களுக்கு வந்து ஏற்பட்ட அந்த சக்தி ஓட்ட பாதையில இருக்கிற தடைகள் நீங்கி சீராகும். அப்படி சீராகும் போது உங்களோட உடல் சீரா நடக்கும். இதுதான் வந்து அக்குபங்சர்ல மருத்துவ முறையா கருவுறு தத்துவம் செயல்படுற ஒரு விளக்கம். இந்த கருவுறு தத்துவம் அக்குபங்சருக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்ல. நீங்க எப்போ எந்த விஷயத்தை இது பண்ணீங்கனாலும் இந்த கருவுறு தத்துவத்தை ஆழமா புரிஞ்சீங்கனாலே போதும். உருவும் கருவும் சேர்ந்தேதான் இருக்கும். ஒரு உரு இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள கண்டிப்பா ஒரு மறைவான கரு இருந்தே தீரும். அதே மாதிரி ஒரு திணிவான கரு இருந்ததுன்னா கண்டிப்பா அத தன்னை உருவா வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்க மனசுல வந்து ஒரு கோபம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கோபம் திணிவு பெற்றுக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு சுடு சொல்லாவோ ஒரு அடிக்கிறது இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு செயலாவோ எதையோ போட்டு உடைக்கிறது அந்த மாதிரி ஒரு செயலாவோ சொல்லாவோ கண்டிப்பா உருப்பெறும். மறைவான எல்லா விஷயங்களுமே கருவாக இருந்ததுன்னா கரு தன்னை உரு மூலியம் கொண்டே தீரும். அதே மாதிரி எல்லா உருவுக்கும் உள்ளே ஒரு கரு மறைவாக கண்டிப்பா இருக்கும். நீங்க பாக்குற எல்லா உருக்கும் உள்ள இப்ப ஃபேன் ஓடுது அப்படிங்கிறது ஃபேன் அப்படிங்கிறது ஒரு உருவமா இருக்கு. ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மறைவாக மின்சாரம் அப்படிங்கிற ஒரு கரு இருக்கு. அப்ப எந்த எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த உருக்குள்ள மறைவான ஒரு கரு இருக்கும். மறைவான எங்கேயாவது இருந்ததுன்னா அது தன்னை உருவாக வெளிப்படுத்தி கொள்ளும். இதுதான் இந்த கருவுரு தத்துவத்தோட விளக்கம். கருவும் உருவும் சேர்ந்தேதான் இருக்கும். அந்த கரு உருல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா அந்த கரு உருவை நீங்க உற்று நோக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து நீங்க எளிமையா தீக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். என்னோட அம்மா வந்து என்னை வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ எதுவுமே சரியா செய்ய மாட்டேங்கிற, நீ அப்படி பண்ணு. காலை எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாவே அப்படித்தான் திட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து அவங்க திட்டும் போது எனக்கு வந்து கோபம் வருது இல்ல கஷ்டம் வருது. அப்ப அது அவங்க திட்டுறது அப்படிங்கறது ஒரு செயல். அது வந்து உருவம். அந்த உருவத்தோட கரு என்னன்னு பாக்குறேன். அவங்க திட்டுறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாக்குறேன்.
எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, நான் குழந்தைய தூக்கும் போது இப்படி தூக்கணும், கழுத்தை சரியா பிடிக்கணும்னு திட்டுறாங்க, அவளை வந்து இப்படி அட்டன் பண்ண, அவளுக்கு துண்டை வந்து சரியா நீ சுத்தி விடல, இந்த மாதிரி அவங்க அக்கறையின் அடிப்படையில நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க. அதை நான் செய்யணும் அப்படிங்கறத வலியுறுத்தி என்னை திட்டுறாங்க. அப்ப நான் உருவ மட்டும் தனியா பார்த்தேன் அப்படின்னா அந்த இடத்துல சிக்கல் தான் இருக்கு. அந்த உருக்குள்ள என்ன கரு இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது அந்த சிக்கல் வந்து சிக்கலாவே இருக்காது, தீர்வு வந்து எளிமையா கிடைக்குது. வாழ்க்கையில நீங்க எந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்கனாலும் கரு உரு அப்படிங்கிறது சேர்ந்தேதான் இருக்கும். ஒருத்தவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிறது ஒரு செயல். நோக்கி பாருங்க, நமக்கு வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு பொருந்தாமை இருக்கு, ஏதோ ஒரு பிரிவினை இருக்கு. அப்ப அந்த பிரிவினையோட அந்த விஷயங்களோட வந்து சேர்ந்து அதை உருவா பொய்யா இருக்கிறதுக்கு பதிலா அவங்க விட்டு போறதே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால என்ன செய்ய முடியும்? அதோட கருவை நீங்க உற்று நோக்குனீங்க, உருவம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதே இது கருவை நீங்க உற்று நோக்குனீங்க அப்படின்னா சரியா தானே நிகழுது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால அடுத்த நிலைக்கு சுலபமாக வர முடியும். இதே மாதிரிதான் எல்லாமே. ஒரு விஷயத்த நீங்க ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பாடம் அப்படிங்கறத நீங்க நடத்தணும் அப்படின்னா அந்த பாடத்தை மட்டும் எழுதி புக்கை படி 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தையால படிக்க முடியாது. ஆனா அந்த உள்ள அந்த இதுக்குள்ள இருக்கிற நோக்கம் என்ன, அந்த உள்ள என்ன இருக்கு, அதோட அடிப்படை என்ன அப்படிங்கிற அந்த மறைவான விஷயங்களை நீங்க எடுத்து கூறும்போது என்ன செய்ய முடியும்? உங்களால அதை வந்து சுலபமா இது பண்ண முடியும். அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும் கருவையும் உருவையும் சேர்த்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உருவுல சரியில்லைன்னா கருவை பயன்படுத்தி நீங்க அதை சரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கருவுல வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா நீங்க எண்ணத்தாலேயோ மறைவான விஷயத்து மூலியமா சமநிலைப்படுத்தி உருவை சரி செய்து கொள்ளலாம். சோ இதுதான் வந்து அக்குபங்க்சரும் இதே தத்துவத்தை தான் கூறுது. ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க. இதுதான் வந்து இந்த கரு உரு தத்துவம் வந்து கூறுது. இந்த கரு உரு தத்துவம் மகர்ஷி தத்தா வந்து மனவளக்கலையில சொல்றதும் இதே ஒரு விஷயம்தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா உடலுக்குள்ள வந்து கரு உரு தத்துவம் மனவளக்கலை எப்படி கூறுது? நீங்க வந்து உங்களுக்கு நெத்தி முகம் இருக்கு, முகத்துல நெத்தி இருக்கு, நெத்தியில புருவமத்தி இருக்கு. இது வந்து என்னது? உருவம். ஆனா அதுக்குள்ள ஆக்னா அப்படிங்கிற சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்தை தீட்சை அப்படின்னு கொடுக்கறது மூலியமா என்ன பண்ண முடியுது? உயிரை உணர முடியுது. அப்ப அந்த உயிர் அப்படிங்கிறது கருவாக அரூபமாக மறைவான ஒரு விஷயமா இருக்கு. உங்களோட முகம், உங்களோட உடல் அப்படிங்கிறது உருவமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் உயிர் அப்படிங்கிறது கருவாக மறைவான ஒரு விஷயமாக அரூபமான ஒரு விஷயமாக இருக்கு. உரு அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு வெளியே தோன்றுகின்ற ஒரு விஷயமா இருக்கு. அப்ப எந்த உருவா இருந்தாலும் உள்ளே வந்து அதுக்குள்ள கரு இருக்கும். எந்த கரு இருந்தாலும் அது தன்னை உருவமாக வெளிப்படுத்தும். நீங்க சின்ன வயசுலயும் சரி இப்பயும் சரி கேட்டிருப்பீங்க, எண்ணம் வந்து நல்ல எண்ணமா வைங்க, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது வந்து என்னது? கருவை நீ வந்து திணிவு செய்ய 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 உருவாக அது வெளிப்படுத்தும். இப்ப வந்து எனக்கு கார் வாங்கணும்னு விருப்பமா இருக்கு, இல்லைன்னா எனக்கு வீடு வாங்கணும்னு விருப்பமா இருக்கு, இல்ல நான் வந்து ஒரு மேற்படிப்பு படிச்சுட்டு இருக்கேன், அதை நல்லபடியா முடிக்கணுங்கிறது விருப்பமா இருக்கு. அப்ப இதுக்கு வந்து நான் எண்ணத்தை வந்து எண்ணம் அப்படிங்கிறது கரு, நான் என்ன மனநிலை என்ன உத்வேகத்தோட உள்ள இருக்கேன், என்னோட இது எல்லாமே கரு. அப்ப இந்த கருவை வந்து நான் செறிவுத்தன்மையை வந்து நல்லா வைக்க 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 கண்டிப்பா அது வந்து என்னவா வெளிப்படும்?
உருவாக வெளிப்படும். மகரிஷி தாத்தா தன்னோட புத்தகத்திலையும் உரையிலையும் சொல்லுவாங்க, எண்ணம் சொல்லாகுது, சொல் செயலாகுது, செயல் பழக்கமாகுது, பழக்கம் திறமையாகுது. அந்த மாதிரி சொல்லி வரும். நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உரைகள்ல இல்ல அகத்தாய்வு கிளாஸஸ்ல வந்து கேட்டிருப்பீங்க இத. அப்ப எண்ணம் தான் வந்து என்னவாகுது, சொல்லாகவும் செயலாகவும் மாறிக்கொண்டே இருக்குது. அப்ப அந்த மறைவான எண்ணத்தை நீங்க வந்து என்ன செய்யணும், சரியாக வச்சுக்கணும். அப்ப அக்குபங்சர்ல வந்து எப்படி சரியா வச்சுக்கலாம், மனவளக்கலை எப்படி சரியா வச்சுக்கலாம், ரெண்டுதுலயுமே அதை சரியா வச்சுக்கிறதுக்கு சொல்லி தராங்க. மனவளக்கலையில அகத்தாய்வு, அகத்தை ஆய்வு செய்ய. அகம் அப்படின்னா என்னது, உங்களுக்குள்ள இருக்கும். அகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கு. சிலேடையான ஒரு வார்த்தை அது. உடலையும் அகம்னு சொல்லுவாங்க, உள்ளத்தையும் அகம்னு சொல்லுவாங்க, வீட்டையும் அகம்னு சொல்லுவாங்க, மனம் அப்படிங்கிறதும் அகம். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஆய்வு செய்யுங்க. ஆய்வுக்கு எடுத்து இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆய்வு செய்யும் போது மகரிஷி தாத்தா வந்து என்ன சொல்றாங்க, எண்ணத்தை ஆராயுங்கள், ஆசையை சீரமையுங்கள், சினத்தை தவிருங்கள், கவலையை ஒழியுங்கள், நான் யார் என்று உணருங்கள் அப்படின்னு 5 இன்ட்ராஸ்பெக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க, அகத்தாய்வு கொடுத்திருக்கிறாங்க. இந்த 5மே வந்து எதன் அடிப்படையில இருக்கு, எல்லாமே மறைவான ஒரு விஷயம். எண்ணம் ஆராய்தல்ல எண்ணம் அப்படிங்கிறது மறைவான விஷயம். ஆசை சீரமைத்துல இயற்கையை ஒட்டி எழுகின்ற எண்ண அலைகள் தான் ஆசை. அப்ப ஆசைங்கிறது மறைவான விஷயம், சினம் அப்படிங்கிறது மறைவான விஷயம், கவலைங்கிறது மறைவான விஷயம். நான் யார், நான் அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய மூலம் என்ன, நம்ம யார் அப்படிங்கிற நம்மளை பத்தின ஒரு தகவல்களை வந்து அழகான ஒரு 5வது தற்சோதனையா கொடுத்திருப்பாங்க. அப்ப இது எல்லாமே அரூபமான விஷயங்களை தான் வந்து ஆய்வு செய்ய கொடுத்திருக்கிறாங்க. எதுக்காக, இந்த கருவை நீங்கள் சரி செய்தால் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதே மாதிரிதான் அக்குபங்சர்ல பசி அப்படிங்கிறது ஒரு உணர்வு, தாகம் அப்படிங்கிறது உணர்வு, ஓய்வு அப்படிங்கிறது உடலின் தேவையை அறிந்து நீங்க கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஓய்வோட தேவையை உணர்ந்து நீங்க செய்ய வேண்டும். தூக்கம் அப்படிங்கிறது நீங்க கண்ணை மூடி தூங்குறீங்க, ஆனா உள்ள வந்து தூங்கும்போது உங்களுக்கு ஒரு ரீசார்ஜ்மெண்ட் நடக்குது. இதுவும் மறைவான ஒரு விஷயம். இந்த பசி உணர்வு, தாக உணர்வு, ஓய்வு உணர்வு, தூக்க உணர்வு, இந்த 4 உணர்வுகளையும் இந்த கருவை வந்து நீங்க சரியா செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட உருவான உடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். 5வதா சிந்தனையும் சேர்த்துக்கோங்க. சிந்தனையும் நீங்க சரியா வச்சீங்க அப்படின்னா உங்க உடல் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அப்ப பசியை உணர்ந்து பசிக்கும் வேலை, பசிக்கிற அளவுக்கு ருசி அறிஞ்சு கரெக்டா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பசி மூலியமாக உங்களுக்கு எல்லாமே சரியாகும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இருந்தா கூட சரியாகும். அதே மாதிரி தாகம் அப்படிங்கிறதுல உணர்ந்து எங்க தாகம் எடுக்குது அப்படிங்கிறத உணரணும். தாகம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு. அந்த தாக உணர்வு எங்க எடுக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க உணர வேண்டும். உதட்டுல தாகம் எடுக்குதா, இல்லைன்னா தொண்டையில தாகம் எடுக்குதா, நாக்கு வறண்டு இருக்கா, எங்க வறட்சி உணர்வு, எங்க தாக உணர்வு ஏற்படுது அப்படிங்கிற அந்த கருவை நோக்கி தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது என்னது, அப்ப அந்த தண்ணி வந்து சரியா அந்த கருவையும் உருவையும் சேர்த்து பார்க்கணும். எப்பயுமே கருவையும் உருவையும் சேர்த்து பார்த்து உருக்குள்ள கரு இருக்கு அப்படிங்கிற உணர்வோட பார்க்கணும். கரு உருவமா வெளிப்படும். அப்படி இப்ப நீங்க தாகம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு, அந்த உணர்வு வந்து மறைவான ஒரு விஷயம் கரு. அப்ப அதுக்கு நீங்க தண்ணி கொடுக்க, அதோட திணிவு கூட 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 அது தண்ணியை உருவாக வெளிப்படுத்தி உங்களுக்கு வறட்சியான உதடுகள் இல்ல வறண்டு போன நாக்கு அப்படின்னு உங்களுக்கு அந்த உணர்வு வந்து உருவமாக வெளிப்படும், உருவாக வெளிப்படும். அப்ப அப்படிங்கிறது உருவமா நீங்க பாக்குற, கண்ணால பாக்குறதில்ல, புலன்களாக எல்லாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே அப்ப உங்களுக்கு அந்த உருவம் வந்து
உதடு வறண்டு போய், நாக்கு வறண்டு போய், நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். வீட்ல வந்து வயதானவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி தாகம் நமக்கு எடுக்குது அப்படின்னா, தண்ணி தாகம் எடுக்குது, நீங்க கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துருக்கிறீங்க தண்ணி குடிக்காம அப்படின்னா, பார்த்த உடனே சொல்லுவாங்க, "என்ன தாகம் எடுக்குதா? உதடு வறண்டு போய் இருக்கு, உட்கார்ந்துருக்குற" அப்படி சொல்லுவாங்க. அப்போ உள்ளிருக்கும் அந்த தாக உணர்வான கருவை அவங்க அருவமான ஒரு அந்த உணர்வை அவங்க உணர்றாங்க. எது மூலியமா? உரு மூலியமா. அப்ப உருவையும் கருவையும் சேர்த்து பார்க்கக்கூடிய வழக்கம் நம்ம மரபுல நம்ம வீட்ல இருக்கிறவங்கல சர்வசாதாரணமாக இருந்த ஒரு விஷயம். ஆரோக்கியத்தை மையப்படுத்தி வாழ்ந்து வந்தவர்கள், இப்பயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து அந்த வெளியில உடல்ல ஒரு விஷயம் இருக்குன்னா உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத சேர்த்து பார்ப்பாங்க. அதே மாதிரி உள்ள வந்து நீங்க சரியா எல்லாமே மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா தான் வெளியில இருக்கிற உரு வந்து சரியா வரும். தவறான சிந்தனைகள் இல்ல உணர்வை வந்து உணர்வாக கையாளாமல் உணர்ச்சியாக கையாண்டீங்க அப்படின்னா அதோட உரு வந்து சரியா வெளிப்படாது, தவறுதலாக வெளிப்படும். உணர்வு உணர்ச்சி 2 இருக்கு. உணர்வாக எல்லாத்தையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உரு வந்து சரியாக வெளிப்படும். இது உணர்ச்சியாக நீங்க இது பண்ணீங்கன்னா தான் உணர்ச்சியின் வயப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போவீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள்ல கொண்டு விடும். அப்ப இந்த கருவுரு தத்துவம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஆனா இத வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரி ஒரு சில புத்தகங்கள டக்குன்னு வாசிச்சீங்கன்னா புரியாது. ஆனா அந்த புத்தகத்த முழுமையா 1 முறை 2 முறை வாசிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். ஆனா கான்செப்ட் இதுதான். எல்லா விஷயத்திலயுமே மறைவான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு உருன்னு இருந்ததுன்னா அதுக்குள்ள மறைவான ஒரு விஷயம் இருக்கும். கரு அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது தன்னை உருவாக வெளிப்படுத்திக்கும். எப்பயுமே கருவின் உள் உரு இருக்கும். கரு தன்னை உருவாக வெளிப்படுத்தும். உருவின் உள் கரு இருக்கும். அப்ப இத ஒரு சேரமா இது வந்து சமநிலையோட தான் இந்த பிரபஞ்சத்துல அண்டத்திலையும் இருக்கு, பிண்டத்திலையும் இருக்கு. இத நீங்க நல்லா உணர்ந்து நீங்க உங்களோட வாழ்க்கைய வந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா சிறப்பா வாழலாம். நான் வந்து கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு கருவுருவோட சிம்பிள் நான் சும்மா வீட்ல பெயிண்டிங் அதாவது சும்மா வால்ல செவர்ல வந்து வச்சிருக்கிறேன். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். 1 நிமிடம் அவகாசம் கொடுங்க. இது நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய இடத்துல. காமிக்க முடியும். இப்போ இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா இது கருவுருவோட சிம்பிள். பொதுவா இந்த டார்க்கான கலரும் லைட்டான கலரும் சேர்ந்து இருக்கும். இந்த டார்க்கான கலரை வந்து கரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள கரு தன்மை உருவாக வெளிப்படுத்தும். கருக்குள்ள கண்டிப்பா உரு பெறக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாதியோடது. உரு அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்துக்குள்ள கரு கண்டிப்பாக இருக்கும். கரு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த உருவோட சிம்பிள். இது ரெண்டும் ஏன் வட்டத்துக்குள்ள ஒன்னா இருக்கு, சமமா ஏன் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா எந்த ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னாலும் அது கருவும் உருவும் சேர்ந்தே தான் இருக்கும். கருவும் தனியா உரு தனியான்னு உங்களால பிரிக்கவே முடியாது. கருவோடு சேர்ந்துதான் உரு வரும். எந்த ஒரு உருக்குள்ளும் கரு இருக்கும். இதுதான் இந்த சிம்பிளோட தத்துவம். இதுதான் வந்து அக்குபங்க்சர் கூறும் கருவுரு தத்துவம். மனவளக்கலை கூறும் கருவுரு தத்துவமும் இதுதான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா எப்படி பிரபஞ்சம் இயங்குது, சுத்தவெளி தன்னிருக்கி இந்த பிரபஞ்சம் உருவானதே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுவே கருவுரு தத்துவத்தோட எக்ஸாம்பிளா நீங்க இது பண்ணலாம். முதல்ல வந்து சுத்தவெளி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதுல இறைவெளி அப்படிங்கிறது அருவமானது. தன்னிருக்கம் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இந்த ஆற்றல் எல்லாமே அருவமானது.
அதுல இருந்து விண் வெளிப்பட்டு அந்த விண்ல இருந்து பஞ்சபூதங்கள் வெளிப்பட்டது. அதுல காற்று நம்மளால உணர முடியுது. நெருப்பு, நீர், நிலம் இதெல்லாம் நம்மளால பார்க்கவோ தொடவோ எல்லாமே உருவாக நம்மளால நல்லாவே உணர முடியுது. அப்ப எந்த பஞ்சபூதத்தை எடுத்துக்கொண்டீங்கனாலும் மகர்ஷி தாத்தா சொல்ற இதுபடி உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? விண் இருக்கு. விண்ணுக்குள்ள மையத்துல சுத்தவெளி ஸ்டாட்டிக் ஸ்டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிதான் மனவளக்கலையில சொல்லி தராங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் மறைவான ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கு. அந்த அரூபமான விஷயத்த கரு, வெளிப்படையான விஷயம் உரு. வெளிப்படையான விஷயமும் மறைவான விஷயமும் சேர்ந்தேதான் எப்பயுமே இருக்கு. ரெண்டையும் சேர்த்து பாருங்கள், வாழ்வு மிக நல்லா இருக்கும். அக்குபஞ்சர்ல கருவுரு தத்துவத்தை எப்படி இது பண்ணணும்? இந்த பசி, தாகம், ஓய்வு, தூக்கம். அக்குபஞ்சர்ல நான் எப்படி மருத்துவ முறையில கருவுரு தத்துவம் உபயோகிக்கப்படுது அப்படின்றத சொல்லிட்டேன். நீங்க ஆடியன்ஸ் யாரு அக்குபஞ்சரை வாழ்வியல் முறையாக கடைபிடிக்க விரும்பும் நபர்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நான் மந்த்லி உங்களுக்கு உரை நிகழ்த்துறேன் அந்த விருப்பத்தோட. ஸோ அந்த விருப்பத்தோட உரை நிகழ்த்தும் போது கண்டிப்பாக என்னோட விருப்பம் அப்படிங்கிறது ஒரு நாள் செயலுக்கு வரும் இல்லையா? அப்ப பசி, தாகம், ஓய்வு, தூக்கம், சிந்தனை இந்த 5 விஷயங்களையும் நீங்க மிகச்சரியாக வைத்து கொண்டீங்க, வைக்கணுங்கிற விருப்பம் வச்சிருக்கணும், மிகச்சரியாக வைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆரோக்கியமான உருவாக உங்களை மாற்றும் அப்படிங்கிறது தான் இந்த கருவுரு தத்துவத்தை அக்குபஞ்சரோட வாழ்வியல் முறையில பயன்படுத்துறதுக்கு நீங்க எடுத்துக்கலாம். இதே மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில எந்த நிகழ்வாக இருந்தாலும் கருவுருவாக பாருங்கள். முக்கியமா உங்களோட வாழ்வியல்ல இந்த 5ஐயும் நல்லா இந்த 5 உணர்வுகளையும் கரெக்டா உணர்ந்து அதுக்கு சரியான உருவான விஷயங்களை கொடுங்க, சரியான நேரத்துல கொடுங்க. உங்களுக்கு வாழ்க்கை மிக மிக ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி மனவளக்கலையில சொல்லப்படுற எல்லா விஷயங்கள்ல கருவும் இருக்கும், உருவும் இருக்கும். மனவளக்கலையில எந்த விஷயத்த நீங்க எடுத்தீங்கன்னாலும் கருவையும் உருவையும் சேர்த்து பார்க்கலாம். என்னென்ன சின்ன சின்ன விஷயத்துல எதை எடுத்தீங்கனாலும் அதுக்குள்ள கரு இருக்கும், உள்ள வெளியில உரு இருக்கும், உள்ள கரு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு விஷயம் கருவாகவே இருந்து கொண்டிருக்குன்னா கண்டிப்பாக உருவாக ஒரு நாள் வெளிப்படும். இதுதான் கான்செப்ட். நீங்க எங்க சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னாலும் இந்த கருவுரு தத்துவம் கொட்டிதான் கிடக்குது. அப்ப மனவளக்கலையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கருவுரு தத்துவம் இருக்கு. அப்ப அந்த அரூபமான விஷயத்த உற்று நோக்குங்கள், உருவம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் உருவமாக வேண்டும் என்றால் அதற்கு அந்த அரூபமான விஷயத்த உற்று நோக்குங்கள். அப்ப உடல்ல எல்லாமே எதுலதான் இயங்குது? சக்தி ஓட்ட பாதையோட அந்த சக்தி, அந்த ஆற்றல் தான் முக்கியமா இருக்கு. அந்த ஆற்றல் களத்தை நீங்க நல்லா வச்சுக்கோங்க. அந்த 5G பிரின்சிபல்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட ஆற்றல், சக்தி ஓட்ட பாதை, உங்க உடலில் இருக்கும் ஆற்றல் சிறப்பாக இயங்கும். நீங்க சிறப்பாக வாழலாம். இந்த கருத்தோடு என்னோட உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. கேள்விகள் ஏதாவது இருந்தா ஹோஸ்ட் சொல்லுவாங்க, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கேட்கலாம். நன்றிங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அவங்க ரொம்ப சிறப்பா கரு உரு தத்துவம், சண்முகப்பிரியா அம்மா ரொம்ப சிறப்பான ஒரு தத்துவத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளவு எளிய முறையில அதாவது 2 விதங்கள் இருக்கு, மருத்துவ முறை ஒன்று இருக்கு, வாழ்வியல் முறை ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அது இல்லாம அந்த 5G என்ற அந்த தத்துவத்தையும் சொன்னாங்க. கரு என்பது மறைவாக அரூபமான விஷயம் என்பதும், உரு என்பது உருவமுள்ள விஷயம் என்பதையும் நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அது இல்லாம இன்யான் தத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொல்லிய விதம் அருமை. அம்மா ரொம்ப இயல்பா இந்த கரு எதுக்குள்ள இருக்குன்றத ரொம்ப சிறப்பா அம்மா என்னை திட்டினாங்க. ஏன் திட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு நன்மை இருக்கிறதுனால தான் திட்டினாங்க. அந்த பாப்பா ஒழுங்கா தூக்கல வைக்கல அதனால திட்டினாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஈஸியா நமக்குள்ள பதிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, நம்ம வேதாத்திரியத்துல பார்த்தா
கருவுக்குள்ள உருவுக்குள்ள கரு எல்லாமே மகரிஷி நமக்கு சிறப்பா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தீட்சை கொடுக்கிற விஷயத்திலையும் சொல்லியிருக்காங்க. நம்ம எடுத்துட்டு வந்து புருவ மத்தியில நிறுத்துறோம். ஆனா பாத்தீங்கன்னா செய்யறது உருவமா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லிடுறோம், உள்ள இருப்பது கருவாக மறைவாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 சரியாக பசி தாகம் இவைகள்லாம் சரியாக இருந்தா கரு சரியாக இருக்கும். இவைகள்லாம் சரியா இருந்தாவே உருவமும் சரியாக இருக்கும் என்பதையும் சிறப்பா எடுத்துக்கூறினாங்க. கருவின் உள்தான் உருவு இருக்கும், உருவின் உள்தான் கரு இருக்கும் என்பதை ரொம்ப பாமர மக்களுக்கு கூட எளிதாக போய் சேரக்கூடிய விதத்துல ரொம்ப சிறப்பா சொன்ன விதம் அருமையம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா அவர்களை நாம வாழ்த்துவோம். இவ்வளவு நேரம் அம்மா சிறப்பான ஒரு கருக்குள்ள கருவினுள் கருக்குள்ள கரு உரு தத்துவத்தை சிறப்பா சொன்ன சண்முகப்பிரியா அம்மா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று சீரம் சிறப்புமாக வாழ்க வளமுடன். சண்முகப்பிரியா அம்மா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக சில அறிவிப்புகளை தொடர்ந்து நாம கேள்வி மத்திய நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். அறிவிப்புகள் சொல்லும் போது இறை சாதனை மார்க்கத்துல ஐயா கொடுத்திருக்காங்க, மதன் ஐயா 3 நாள் நேரடி வகுப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 11, 12, 13 ஆகிய தேதிகள்ல மலையம்பாளையத்துல நேரடி வகுப்பு ஆனந்த யோகா பயிற்சி நிலையத்துல இருக்கு. இதுல அனைவருமே கலந்து கொள்ளணும். அதாவது நம்ம தெரிந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவரிடமே சேர்த்து இந்த விஷயம் சேரணும். நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் அனுபவிக்கணும், அந்த நன்மை அடைய வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளுக்கான பயிற்சிகளையும் ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. அது மே மாதத்துல கொடுக்க இருக்கிறாங்க. அதாவது 1 முதல் 7 பெரிய மாணவர்களுக்கு ஒரு தேதியிலையும், மாணவிகளுக்கு 11 முதல் 17 வரை உள்ள மே மாதத்தில் உள்ள தேதிகளிலும் கொடுக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மே 18 முதல் 22 வரை சிறிய குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளும் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தையுமே நாம பெரியவங்களும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதற்குரிய விஷயங்களையும் அவங்க ஏற்படுத்தி தருவாங்க. அவங்களுக்குரிய சௌகரியங்கள் மற்ற விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி குழந்தைகளையும் இட்டு போய் பயன்பெறுவோம், நாமளும் சென்று பயனடைவோம். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு நம்ம காய்கல்ப பயிற்சியில கலந்து கொள்ளும். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். அன்பர்கள் யாராவது கேள்வி பதிலுக்கு இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். முதலாவதாக மலர்விழி அம்மா அவர்களை ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அன்மியூட் பண்றேம்மா. வாழ்க வளமுடன். மலர்விழி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஓகே. விஜயா சம்பத் அவர்களுக்கு அன்மியூட் பண்றேன். உங்க கேள்விகளை கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா, இப்போ கண்ணுல கேட்ராக்ட் வருது இல்லம்மா, அது அக்குபஞ்சர்ல சரி பண்ண முடியுமாம்மா? முடியுங்க. சரி. அது இப்ப எனக்கு இங்க பக்கத்துலயே அந்த அண்ணா ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்கல்லம்மா, இந்த சித்தா ஹாஸ்பிட்டல் அண்ணா நகர்ல அம்சிக்கரை மெயின் ரோட்ல இருக்குமா, பெரிய ஹாஸ்பிட்டல் தான். அங்க போனா பாப்பாங்களாம்மா? நான் அக்குபங்க்சருக்கு நான் கனகா அக்கா மூலியமா நான் உங்களுக்கு ஒரு ஆப்போட லிங்க் கொடுக்குறேன். அந்த ஆப்ல நீங்க எந்த ஊரு டைப் பண்றீங்களோ அந்த ஊர்ல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்க ஹோம்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல அக்குபங்க்சர் இல்லங்கள் எங்க இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். நீங்க அது அங்க உங்களுக்கு எந்த ஊரோ அந்த ஊர்ல சிகிச்சை கொடுக்குற நபர்கள் யார் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்கள அணுகி சிகிச்சை பெற்றுக்கோங்க. எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய விஷயம், இதுவும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நன்றிங்கம்மா, நன்றி. அப்போ கனகா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமாம்மா? ஆமாங்க. இல்ல, நான் குரூப்லயே அந்த லிங்க் அவங்ககிட்ட கொடுத்து ஷேர் பண்ண சொல்றேன். அந்த லிங்க்ல நீங்க எந்த ஊரு நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதும். அது செலக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கிட்டக்க எந்தெந்த ஏரியால உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அக்குபங்க்சர் பாத்தீங்கன்னா ஒற்றை புள்ளி தேர்வு முறை மூலமா சரிப்படுத்தலாம்.
ஒரே ஒரு புள்ளியை தூண்டுறது மூலயமா 10,000த்திற்கும் மேற்பட்ட நோய்களை களையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்குபங்சரின் தந்தை ஊவா பிங்க் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து நூல்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்ப சரி. அந்த ஒற்றை புள்ளி சிகிச்சை கொடுக்கக்கூடிய நபர்கள் அதுல நல்ல ஒரு சில விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணாதான் அக்கு ஹோம்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அக்கு ஹோம் இருக்கிற நபர்களோட விலாசம் இருக்கும், இல்லைன்னா போன் நம்பர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல நீங்க போன் பண்ணி விலாசம் கேட்டு நீங்க அங்க போய்க்கலாம். நான் அதை வந்து நான் பகிர்றேன், கனகாக்கா கிட்ட கொடுக்குறேன். அவங்க குரூப்ல அந்த லிங்க் போட்டுருவாங்க. அந்த லிங்க்ல நீங்க டவுன்லோட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாங்க. ஓகேங்கம்மா, நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளம். நீங்க கேட்ட கேள்வி எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருனாலுமே என்ன தொந்தரவா இருந்தாலுமே அக்குபங்சர்ல சிகிச்சை எடுக்கிறது மூலமா சரிப்படுத்தலாம். அந்த லிங்க்ல மூலமா அவங்க பயன்படுத்தி பக்கத்துல இருக்கிற தொடு சிகிச்சையாளர் வந்து அவங்க பார்த்துக்கலாம். நன்றிங்கம்மா, நல்லா இருந்ததும்மா இன்னைக்கு வகுப்பு. கரு மூலமா உரு, உரு மூலமா கரு, ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. நன்றிங்க, நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மலர்விழி அம்மா, மலர்விழி அம்மா அன்மியூட் பண்ணியிருக்கம்மா. வாழ்க வளமுடன் மலர்விழி அம்மா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஏன்னா அம்மா வந்து கரு உரு, அதாவது எப்படி வந்து என்ன பண்ணணும்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால யாருக்குமே சந்தேகம் இல்லை போல இருக்கு கேள்விகள்ல இல்லை. அது இல்லாம அம்மா வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, அது மூலமா நம்ம எப்படி அந்த அக்குப்ரெஷர் மையங்களுக்கு சென்று நம்ம தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கலான்றதையும் சொல்லிட்டாங்க. அதனால மக்களுக்கு சந்தேகம் இல்லையா என்னன்னு தெரியல. மலர்விழி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன், கேள்விகள் கேட்குறீங்களா? ஓகே, வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவு செஞ்சுக்கலாங்களாம்மா? நிறைவு செஞ்சுக்கலாம். ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் மிக தெளிவாக நல்ல முறையில நமக்கு பயனுள்ள விதத்துல அனைத்து விஷயங்களையும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த கேள்வியில கூட பாத்தீங்கன்னா முக்கியமாக அனைவருக்கும் சென்று சேரக்கூடிய அந்த லிங்கையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. சிறப்புமா, நன்றிம்மா. நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரிதாகுக. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாம வந்து